வெல்கம் டு அப்துல் மஜித் சேனல். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கிட்ட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அந்த இதில் நாங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி முசாப் இப்னு உமேர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்று தான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும். முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் குறைஷி குலத்தில் பிறந்தாங்க. மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தாங்க. முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல வசதிகளையும் ஆடம்பரங்களையும் கொடுத்து வளர்த்தாங்க. மிகவும் விலை உயர்ந்த சிறந்த ஆடைகளை தான் அணிவாங்க. மேலும் மிகச்சிறந்த நறுமணங்களையும் தான் அணிவாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களில் இவங்களும் ஒருவர். தாருல் அர்க்கம் அவர்களுடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிவு மறைவாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த போது முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் வசனங்களை செவிமுடித்து அதன் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆனால் இஸ்லாத்தை தழுவியதை தன் வீட்டில் சொல்லாமல் ரகசியமாக வச்சிருந்தாங்க. என்னன்னா, அவங்க தாயாருக்கு தெரிஞ்சா அவங்க தாயார் ரொம்ப கண்டிப்பாங்க என்பதில். அதுக்கு அப்புறம் அவங்க தாயாருக்கு தெரிய வந்த உடனே முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன் வீட்டில் சிறையில் அடைப்பது போல அவங்க தாயார் அடைத்து வச்சிருந்தாங்க. ஒரு வழியாக அவங்க தாயிடம் இருந்து தப்பித்து அபிசீனியாவுக்கு சென்றாங்க. முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது காலத்திற்கு பிறகு அபிசீனியாவில் இருந்து மீண்டும் மக்காவுக்கு வராங்க. வந்து சந்தித்து சொல்றாங்க. ஆனா அவங்க தாய் மாறவே இல்லை. தன் மகனை விருத்து கடுமையான வார்த்தைகளால் பேசுறாங்க. அதுக்கப்புறம் முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க தாய்கிட்ட தயவு செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று எவ்வளோ அறிவுரை சொல்றாங்க. ஆனாலும் அவங்க தாயார், நான் நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் எந்த காரணத்திற்காகவும் இஸ்லாத்தை நுழைய மாட்டேன் என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடம்பரங்களையும் வசதிகளையும் விட்டு வெளியேறாங்க. ஒரு நாள் சாப்பிட்டு மற்றொரு நாள் பசியுடன் இருக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனால் எதற்காகவும் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு அவங்க வெளிவரல. அதுக்கப்புறம் மதீனாவுக்கு குடிபெயர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து இறைவசனங்கள் அனைத்தையும் முழுமையாக படித்தாங்க. அகபாவில் முதல் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மதீனாவாசிகள் அன்சாரி தோழர்கள் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்க யாராவது எங்க கூட அனுப்பி வைக்குமாறு கேட்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு சென்று மக்களிடம் இஸ்லாத்தை போதிக்கிறாங்க. முதல் அகபா உறுதிமொழியின் போது 12 முஸ்லிம்கள் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. இரண்டாவது அகபா உடன்படிக்கையின் போது 70 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக 70 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் பத்ர் போர் நடந்தது. பத்ர் போரில் பங்கேற்றாங்க. பின்பு உஹுது போர் நடந்தது. உஹுது போரின் முஸ்லிம்களின் கொடியை சுமக்கும் பணியை முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ஒரு குழப்பத்தின் போது முஸ்லிம்கள் நபிகளாரின் பேச்சை கேட்காமல் பின்வாங்கிய போது முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மலை உச்சியில் ஏறி நின்று கொடியை உயர ஏற்றி அல்லாஹு அக்பர், அல்லாவே மிக பெரியவன் என்று கூறி முஸ்லிம்களை திரும்ப வருமாறு அந்த நேரத்தில் குறைஷிகளின் கூட்டத்தில் ஒருவன் முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலது கையை கொடியை ஏந்திருந்தாங்க. அந்த கையை குறைஷிகளில் ஒருவன் வெட்டி விட்டாங்க. பின்பு இடது கையை ஏந்திருந்தாங்க. அந்த கையை வெட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே ஷஹீதானாங்க. உஹுது போரில் மரணம் அடைந்தாங்க. முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. அவர்களை கஃன் பண்றதற்காக ஒரே துணி மட்டுமே கிடைத்தது. அதுக்கப்புறம் முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை துணியால் மூடிய போது அவங்களுடைய கால்கள் இருந்தும் வெளியே தெரிந்தது. பின்பு கால்கள் இருந்தே மூடிய போது தலை வெளியே தெரிந்தது. எனவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணியை அவர்களுடைய தலையை மூடியும்படி கால்கள் இருந்து மீது செதியை போட்டு மறைத்து விடும்படி ஆணையிட்டாங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. என் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு அப்டேட்ஸ்.